வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஓட்டிங் முதல் நாள் எவ்வளோ ஓட்டுகள் யார் முன்னிலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா டாஸ்க்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டாஸ்க்கு கிடையாது. இன்றைக்கி இந்த ஓட்டிங் நாமினேஷன் அதை வச்சு மட்டுமே போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு பிக் பாஸ் நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அது ஒரு சீரியல் மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. பட் இன்றைக்கி பார்க்கும்பொழுதே நல்லா தெரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது அந்த நாமினேஷன் அந்த இது மட்டும் ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் ஒரு 1/2 hour நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். மற்றதெல்லாம் அன்வான்ட் கண்டென்ட்டாக தான் போகுது. தெரியல நாளைக்கு என்ன மாதிரியான டாஸ்க்கெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாக்லின் தான் இருக்காங்க. ஜாக்லின் வாங்கியிருக்க ஓட்டுகள் 11,269 ஓட்டுகள், 22.93 ஓட்டுகள் வந்த உடனே ரொம்ப குமிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓட்டுகள் ஆரம்பித்து ஒரு 5,000 6,000 இருக்கும். அடுத்த நாள் தான் 2,000 3,000 அந்த 2,000 3,000 கடந்து ஒரு 10,000 11,000லாம் அடுத்த நாள் வரும். ஆனால் இந்த வாரம் முதல்ல குமிஞ்சிருச்சு. இந்த ஓட்டுகள் அவங்களுக்கு வரதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று ஜாக்லின் இவங்க இல்லை, அவங்கன்னா சௌந்தர்யா வர்சஸ் முத்துக்குமரன் இவங்க 2 பேருமே நாமினேஷனில் இல்லாதனால ஜாக்லின் 3வது பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது அஃபிஷியல் என்ன கண்டிஷன் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த 3வது இடம் அப்படின்னும் பொழுது உறுதி ஆகிடுச்சுல்ல, முதல் 3 இடங்கள் உறுதி ஆகிடுச்சு. அடுத்த இடங்கள் தான் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்ம. 2வது இடம் பார்த்திங்கன்னா மஞ்சரி. இந்த வாரம் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் அவங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைச்சது இல்லையா? அந்த பாராட்டுகள் அவங்கள அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வாங்கியிருக்க ஓட்டுடைய பர்சன்டேஜ் 19.45, ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 9,558 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த ஓட்டுகள் இந்த வாரம் ஒரு நல்ல கவுண்டவுனில் இருக்குது. போன வாரம்லாம் கடைசி இடத்துல இருந்தவங்க இந்த வாரம் முன்னிலை நோக்கி வராங்க. அப்படிங்கும் பொழுது யாருடைய ஓட்டுகள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் இவங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்களுடைய இப்போ 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முத்துக்குமரன் இருக்கும் பொழுது இவங்க கொஞ்சம் பின்னோக்கி தான் வராங்க. அது நல்லா பார்த்தாவே தெரியுது பாருங்கள் ஓட்டில். சரி, இது டாப் 5ல் இவங்க வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்த இடத்துல ராணவ் 14.87% வாங்கியிருக்காரு. ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 73,308 ஓட்டுகள் வாங்கி 3வது இடம் இந்த வாரம் இருக்கார். போன வாரம் இவர் எதுவுமே பெருசாக பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் சமயத்தில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார்ல, 9 அதுதான் இரிட்டேட் ஆகி எனக்கு தெரிஞ்சு அது இரிட்டேட் ஆனது ரயானுக்கு இரிட்டேட் ஆனது. ரயான் கத்திக்கிட்டு இருந்தா அப்படி அவர் தான் இதில் ஒரு ஓட் பண்ணியிருக்கலாம். ரயான் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் நம்ம விஷால் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக நான் பார்க்கல. பட் இவர் யார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 3 ஓட்டு என்னமோ இருந்தது. அதனால் குறிப்பிட்ட சிலர் இவரை டார்கெட் சௌந்தர்யா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்னு. ஆனால் இவர் கொஞ்சம் இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வாரனுடைய ஓட்டுகள். அடுத்தது பவித்ரா 13.58 ஓட்டுகள், 6,673 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. 4வது இடம் இவங்களுக்கு. ஒரு வாரம் முதல் இடத்துல வந்த பவித்ரா அடுத்தடுத்து அப்படியே ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மைலேஜ் முடிஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப ஸ்லோவாக தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரிஞ்சதை நான் விளையாடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சதை நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி ஓட்டுகள் இவங்களுக்கு கன்வே ஆகுது, எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது விஜய் விஷால் 13.2%, 6,396 ஓட்டுகள். இவங்களுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு 300 ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஷால் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் விஷாலுடைய ஆட்கள் வெளியில் தீவிரமாக இறங்கிட்டாங்க. ஏன்னா நேற்று விஜய் சேதுபதி முந்தா நாள் போட்டு காட்டுன்னு காட்டினார்ல, அந்த காட்டோடைய விளைவாக வெளியில் அவருக்கு ஆதரவாக களை இறங்கியிருக்கதா செய்திகள். அது வேலைக்காவது விஷால் ரொம்ப இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அந்த டைமில் அது ஒரு பீக் இருக்கும் பொழுது இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் அன்சிதா கூட இருக்க தான் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளேயும் சரி ஓட்டிங்லேயும் சரி உங்களுக்கு பின்னாடி அன்சிதா தான், நீங்கள் 2 பேரும் ஜோடியாக தான் இருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்சிதா தான் இருக்காங்க. அவங்க வாங்கியிருக்க ஓட்டுடைய சதவீதம் 9.46, ஓட்டுடைய எண்ணிக்கை
நான் 649 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அன்ஷிதா கதை தான் தெரியுமே, எந்த நாமினேஷனில் வந்தாலும் கடைசியாக வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 இடம் 4 இடம் முன்னேறுவாங்க. அந்த 3 இடம் 4 இடம் அவங்கள வெளில போகாமல் அவங்கள காப்பாற்றும். இது எங்களுக்கு தெரியாதா? சிலர் வீட்டுக்குள்ளே இருந்து 100 நாள் இருக்கணும், இவங்களுக்கு கப்பு வின் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களுக்கே தெரியும். 100 நாள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த 100 நாளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அந்த வேலையை பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து சத்யா அவங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டு போயிட்டார் மேடம், நீங்கள் இப்போ டூ லேட் அப்படிங்கிறது தான். தூக்கி ஒரு 2 இடத்துக்கு முன்னாடி வைப்பாங்க, அவ்வளோதான். இப்போ கடைசி இடத்துல இருக்காங்களா, அந்த ஓட்டிங் கவுண்ட் வருது இல்லை சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே இந்த பவித்ரா இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது யாருக்கும் தெரியாது இல்லையா, டவுட் வராதா? அதெல்லாம் 1000 பேரை பார்த்துட்டோம் நாங்கள் ஒவ்வொரு சீசன்லேயும். நீங்கள் வந்து புதுசாக இப்போ வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அடுத்த இடத்துல இருக்கிறது ஜெஃப்ரி, 6.68 ஓட்டுகள், சதவீதம். ஓட்டுகளோட எண்ணிக்கை 3283. ஜெஃப்ரி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஜெஃப்ரிக்கு வந்து இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே இடம் இல்லை. அவர் இவ்வளோ நாள் வந்ததே பெரிய விஷயம், அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டுக்கு இவர் வந்து மேலே ஏற முடியாது. அந்த வெற்றியாளனுக்கான ஒரு டாப் 5ல் வரதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது. அதனால் இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வெளியேறலாம் அப்படிங்கிறது தான். டபுள் எவிஷன்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி இவங்கள வச்சு தான் வரும், பார்க்கலாம். இன்றைக்கி மொத்தமாகவே 7 பேர் தானே இருக்காங்க. நம்ம காலையிலே சொல்லிட்டோம் 7 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதனால் ஓட்டிங் வந்து பெரிய லிஸ்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. இன்றைக்கி எபிசோடு பார்த்துட்டு காலைல வேணால் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.